சார், நீங்கள் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறீங்க. தொடர்ச்சியாக மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு பல்வேறு விதமான மோட்டிவேஷ்னல் சம்மந்தமாக மாணவர்களுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இதனால் மாணவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? நீங்கள் இது மாதிரி தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு என்ன காரணம்? வணக்கம். நான் வந்து கடந்த 14 ஆண்டுகளாக அங்கே ஜெயண்டபுரம் அரசு மொழி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வர்றேங்க. பணியில் சேர்ந்த நாளிலிருந்து மாணவர்கள் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு இலக்கு, மதிப்பெண் இலக்கு, அவங்களுக்கான ஒரு இலக்கு வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து பரிசுகள் கொடுத்து ஊக்கப்படுத்திட்டு வர்றாங்க. தொடர்ந்து வந்து அதனால் வந்து மாணவர்கள் இன்னும் உற்சாகத்தோடையும் ஊக்கத்தோடையும் தன்னார்வத்தோடு அவங்க வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுத்து படிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. தன்னார்வத்தோடு அவங்க வந்து படிப்பில் வந்து முழு கவனம் செலுத்துகிறாங்க. இதனால் அந்த பெண் கல்வி, ஏன்னா பெண் குழந்தைங்க இங்கே வந்து 2000க்கும் மேற்பட்டவங்க படிக்கிறாங்க. அந்த பெண் கல்வியும் வந்து மேம்படுது. குறிப்பாக தமிழ் ஆர்வம் வந்து ரொம்ப மேம்பட்டு சிறப்பாக செய்கிறாங்க. தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நாங்கள் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் முதலிடத்தை தக்க வச்சுருக்கிறோம். அது சின்ன வகுப்புலேருந்தே வரக்கூடிய அந்த ஒரு ஊக்கம் வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஒரு விளைபொருளாக எங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மாணவர்களுக்கான இலக்கு வெறும் பாடம் வகுப்பு அப்படின்னு நின்று விடக்கூடாது அப்படிங்கிறனால தொடர்ந்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து அவங்க இலக்கு என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கான ஒரு நாட்காட்டி வந்து ஒரு சின்ன ஒரு அன்பு பரிசாக வந்து கொடுத்தோம். அது வந்து அந்த பெற்றோருக்கும் அந்த மாணவிகளுக்கு வந்து அது மிகப்பெரிய உற்சாகமாகவும் அந்த மாணவிகள் மேலே அந்த பெற்றோருக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடியதாகவும் அவங்க வந்து எதிர்காலத்தை நோக்கி நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட பயணிக்கவும் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பரிசு வந்து உதவக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு தேர்வுக்குமே பரிசு கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு சின்ன ஒரு அன்பு பரிசு அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு ஊக்கம் கண்டிப்பாக ஊக்குவித்தால் ஊக்குவிற்பானும் தேக்கி விற்பான்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் வந்து அவங்க வந்து பிற்காலத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன இலக்கு வச்சுருக்க கூட இன்னும் மிகப்பெரிய இலக்கு அடையிறதுக்கு எங்களோட சின்ன ஊக்கம் வந்து கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேங்க. இதுபோல் நிறைய ஆசிரியர்கள் எங்கள் பள்ளியில் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. நிறையா நல்லா வழிகாட்டக்கூடிய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களும் உயர் அலுவலர்களும் அதே போல் வந்து பணியாற்றக்கூடிய சக ஆசிரியர்களும் அலுவலக பணியாளர்கள் எல்லாருமே எங்கள் மாணவர்களுக்காக தொடர்ந்து பெற்றோருடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் எங்களோட பெற்றோர் ஆசிரியர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு, ஊர் பொதுமக்களோட சப்போர்ட் மிகப்பெரியது. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய சின்ன ஊக்கம் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய மாணவர்களோட வளர்ச்சிக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பு தான். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிங்க. உங்கள் பேர்? லெனின், கோலெனின்.